ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க என்னோட ஈவினிங் விலாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஈவினிங் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்ட்டு. ஒரு சின்ன கார்டன் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்குது. ஒரு சின்ன தோட்டம் தான் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சுக்குட்டி கீரை, அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று 2 வச்சுருக்கிறேன். அது எல்லாமே இப்போ தான் காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, பிஞ்சாக இருக்குது எல்லாமே. அதான் செடியெலாம் கொஞ்சம் தலையுது. மிளகா செடி, அப்புறம் இது வந்து கொசு விரட்டி தலைன்னு சொல்லுவாங்க. இது பற்ற வச்சோம்னா கொசுவே வராதுன்னு சொல்லுவாங்க. நான் பற்ற வச்சுருக்கிறேன், அந்த கொசு இல்லை. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் கீரை செடி, அதுக்கப்புறம் எனக்கு பூச்செடிங்கிறது அதிகமாக எங்கள் மண்ணுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு முல்லைப்பூ கொடி மட்டும் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் கருகாப்பில் மரம், அப்புறம் வந்துட்டு வெத்தலை கொடி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் செங்கீரை வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோடய சின்ன கார்டனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி. நான் அப்பப்போ வந்து கடையிலலாம் பச்சை மிளகாயே வாங்க மாட்டேன். நாங்கள் அதிகமாக பச்சை மிளகாயும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை மட்டும் எனக்கு தேவைங்கிறப்போ இந்த பாசிப்பயிறு, கொள்ளுப்பருப்பு அந்த மாதிரியெல்லாம் போடும்போது இந்த பச்சை மிளகாயவே நான் இதை மட்டும்தான் பொரித்து போட்டுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, இங்கே பாருங்கள் செங்கீரை. இதை இன்றைக்கி பொரிச்சிக்கலாம், பொரியலுக்கு இன்றைக்கி இதை பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதை இன்றைக்கி பொரிக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கை மரம் வச்சுருக்கிறேன். அப்புறம் புதினா இன்னும் கொஞ்சம் அப்புறம் பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அடுத்தது இது மருதாணி மரம். பாருங்க, இந்த மருதாணியம்னா அவ்வளோ நல்லா செவக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வச்சா எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்சம் ஆட்டி நல்லா பாக்கு தயிர் நல்லா போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நல்லா செவந்து போயிடும். அப்புறம் அங்கே வந்து முருங்கை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கருகாப்பில் செடி. கருகாப்பில் செடி எங்கள் வீட்டில் அதிகம், எங்கே பார்த்தாலும் கருகாப்பில் செடியாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து சுகர் செடின்னு சொல்லுவாங்க. சுகர் கண்ட்ரோல் ஆகும் இந்த லீவ்ஸ் சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. அதுவும் வச்சுருக்குறோம். அப்புறம் கற்பூரவள்ளி. அப்புறம் இது கொய்யா மரம். கொய்யா மரம் கொஞ்சம் வாடிருச்சு, என்னன்னு தெரில, அதுக்கு நோவா என்னன்னு தெரில, வாடி போச்சு. அதுக்கு அதை பார்ப்போம். அடுத்தது முருங்கை மரம். முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு. எவ்வளோ காய், பூ வெட்ட காய் பிடிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூவும் அதிகம், காயும் அதிகம். நாங்கள் இப்போ தான் பாதி மரத்தை வெட்டினோம், மறுபடியும் இப்படியே காய்க்குது பாருங்கள். அடுத்தது சின்னதாக செம்பருத்தி பூ. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கார்டன். செம்பருத்தி பூவெல்லாம் காலையில் பொரிச்சா நல்லா இருக்கும். இப்போல்லாம் பூ தீந்துருச்சு. காலையில் கோயிலுக்கு கொண்டு போனேன், இப்போ கொஞ்சமாக ஒரு பூ இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கார்டன். இது இந்த சோத்துக்கத்தாளின்னு சொல்லுவோம்ல, ஹேருக்கு போடலாம், சாப்பிடலாம். இது எவ்வளோ ஹெர்பல். இது எல்லாமே வீட்டுக்கு நம்மளுக்கு ஹெர்பல், வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தும்பச்செடி. இது வந்து என்ன சுடுகாட்டு பூம்பாங்க. அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. இது சுடுகாட்டு பூன்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் இங்கெல்லாம். நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து மந்தாரை. இது பூ பூக்கும்போது அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி இல்லாமல் எல்லாம் வாடி கிடக்குது. பூ பூத்தா மஞ்சள் கலரில் அழகாக பூக்கும் மந்தாரை பூ இது. அடுத்தது இவங்க தான் எங்கள் நெய்பர்ஸ், எங்கள் பக்கத்து வீடு கனகலட்சுமி. ரொம்ப வாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வாய் சோம்பேறித்தனம் எல்லாமே இவகிட்ட இருந்து தான் எனக்கு ஒட்டிக்கும். நான் சுறுசுறுப்பாக இருப்பேன், இவ போய் தூங்கிடுவா, எனக்கும் தூக்கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எனக்கு பக்கத்து வீட்டு நெய்பர் இவங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு, அது படுவாள். அது இப்போ வருவா, காமிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நெய்பரு வாசலை கூட்ட மாட்டாங்க. ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க கூட்டுவாங்க. இங்கே பாருங்க எத்தனை குப்பை வச்சுருக்குறாங்கன்னு பாருங்க. கூட்டவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஏக்கா கூட்டினா தான் நான் இத்தனை குப்பை. போன மாதம் கூட்டினியா? இந்த மாதம் தான் கூட்டுறேன். அப்புறம் ஈவினிங் ஆனால் எனக்கு பெரிய ஒர்க் யாருன்னா இவங்க எனக்கு டியூஷன் வர்றவங்க எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க தான், லோக்கல் உள்ளூர் தான்.
டியூஷன் படிப்பாங்க. என்னையவே மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டு தான் போவாங்க. எனக்கு இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இங்கே வீடியோ எடுக்கிறதும் ஒரு டியூஷன் ஸ்டூடெண்ட்டு தான். அது மிகப்பெரிய வாள். அடுத்தது இவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் கண்டென்ட்டே ஓவராக கண்டென்ட் சொல்லுவார். அவர் வந்து எப்படின்னா சர மாதிரியே கிறுக்கி தள்ளுவார். இவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி நாளைக்கு பார்ப்போம். ஹாய் கைஸ், இங்கே பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க. மழை ரொம்ப அதிகமாக பெய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், மற்ற நாளெல்லாம் தண்ணி இருக்காது. இப்போ நாளடைவில் எல்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ தண்ணியே இல்லை, வெறும் குப்பையாக தான் கிடக்குது. மரம் செடி கொடியோட குப்பைகள் தான் கிடக்குது. இது ஒரு பெரிய டேஞ்சரான இடம்தான், வீட்டுக்கு முன்னாடியே பெரிய கிணறு இருக்கிறது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்குது. நாங்களும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். என்ன பண்ணுறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படியும் நாளைக்கு காலையில் கீரை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்கள் கூட பேசிட்டு நான் கீரையும் இன்றைக்கி பொரித்து நாளைக்கு கீரை பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டில் செங்கீரை சாப்பிட்லாம். சுத்தமான கீரை, மருந்து இல்லாமல் நாங்களே தோட்டத்தில் வளர்க்குறது, எந்த மருந்தும் இல்லை. எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு பார்த்தீங்களா. கிராமத்து வாழ்க்கையே ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. அப்படி தான் போயிட்டுருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்களுக்கெல்லாம் வந்து கிராம லைஃப் பிடிக்குமா, சிட்டியில் வாழ்கிறது பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் கிராம வாழ்க்கை தான் பிடிக்கும். எங்களையெல்லாம் வந்துட்டு ஒரு 1/2 hour 2 hours மேலே சிட்டியில் இருக்க சொன்னிங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா போயிட்டு ஒரே ஓட்டம் வந்துடுவோம். எங்களுக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிது. உங்களுக்கு என்ன லைஃப் பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இனி நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.